சாய் ஓம் 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 சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் சென்னையில் வலசரவாகத்தில் அமைஞ்சுள்ள நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபா ஆலயம், விஸ்வரூப ஷிரடி சாய்பாபா ஆலயம், விஸ்வரூப ஷிரடி சாய்பாபா ஆலயத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். சாய்ராம், இந்த ஆலயம் சென்னையில் வலசரவாகத்தில் அமைஞ்சுள்ளது. சாய்ராம், ஆலயத்தோட பேரு விஸ்வரூப சாய்பாபா ஆலயம். பேரை கேட்ட உடனே ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு வைப்ரேஷன் கிடைக்கிது. சாய்ராம், இந்த ஆலயத்துக்குள்ள போயிட்டு எல்லா வல்ல சத்குரு ஷிரடி சாய்நாதரை வழங்குவோம். மற்றும் இந்த ஆலயத்தோட சிறப்பு அம்சங்கள் எல்லாமே இந்த வீடியோ பதிவில் 1 by 1 நம்ம பார்க்கலாம். சாய்ராம், சென்னைக்கு அருகாமையில தான் வலசரவாக்கம் இருக்கு. வலசரவாக்கத்தில் அமைஞ்சுள்ளது தான் விஸ்வரூப ஷிரடி சாய்பாபா ஆலயம். இந்த விஸ்வரூப ஷிரடி சாய்பாபா ஆலயம் ரொம்ப ஒரு அமைதியான இடத்துல இந்த ஆலயம், பாபாவுடைய ஆலயம் அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்துக்கு இப்போ என்ட்ரன்ஸ்ல வந்த உடனே ஒரு துளசி மாடத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. கூடவே வேப்ப மரமும் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா பாபாவுடைய தூய துணியை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. சாய்ராம், எல்லா சத்குரு ஷிரடி சாய்பாபாவுடைய ஆலயத்திலையும் துணி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம பகவான் பாபா ஷிரடியில ஏத்தின அந்த அணியா ஜோதி தான் துணி. இதுல இருந்து வர தூய உதியதான் எண்ணற்ற பக்தர்களுக்கு பாபா நோய் தீர்க்கும் சஞ்சீவியா கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட துணி எறியறத நம்ம இன்னைக்கு பார்க்க முடியுது. இப்போ துணி மாதாவுடைய புகைப்படம், துணிமாவுடைய புகைப்படத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாபா துணிக்கு எதிர துணி ஏத்திட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஜோதியான ஒரு புகைப்படத்தை நம்ம காண முடியுது. இந்த ஆலயத்துடைய நுழைவாயில நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இங்க விநாயகருடைய சிலையை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இந்த ஆலயத்துக்குள்ள நம்ம போவோம். சாய்ராம், சென்னையில வலசரவாகத்தில் அமைஞ்சுள்ளதுதான் ஸ்ரீ விஸ்வரூப ஷிரடி சாய்பாபாவுடைய திருக்கோயில். இந்த திருக்கோயிலுக்குள்ள போயிட்டு எல்லா வல்ல சத்குரு ஷிரடி சாய்நாதருடைய அற்புதத்தை நம்ம காணுவோம். சாய்ராம், இப்போ ஆலயத்துக்குள்ள உள்ள போக போறோம். இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோற்றத்துல ரொம்ப ஒரு அமைதியான இடத்துல வலசரவாகத்துல அமைஞ்சிருக்கு. சாய்ராம், இந்த ஆலயத்துக்கு உள்ள வந்த உடனே இடது பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய ஒரு அற்புதமான தோற்றத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. பாபா ஒரு பெரிய கஃப்னி போட்டு இந்த இடத்துல நிக்கிற மாரி பாபாவுடைய அந்த ஆத்மாத்மான சூத உடலை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு அற்புதமா இருந்தது. சாய்ராம், ஏன்னா பாபா அப்படியே நேர்ல நிக்கிற மாரி ஒரு உணர்வு எனக்கு கொடுத்தாரு. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மனநிறைவும் பாபா இந்த இடத்துல கொடுத்திருக்காரு. பாபாவுடைய முகத்தை பாருங்க. சாய்ராம், அவர் முகத்துக்கு தான் எத்தனை ஒரு அழகும் ஆனந்தமும் கிடைக்குது. அவர் முகத்தை பார்த்த பிறகு இந்த அற்புதமான தரிசனம் உங்க அனைவருக்குமே கிடைக்கட்டும். சாய்ராம், சென்னையில வலசரவாக்கத்தில் அமைஞ்சுள்ளதுதான் ஸ்ரீ விஸ்வரூப ஷிரடி சாய்பாபாவுடைய ஆலயம். சாய்ராம், ஸ்ரீ விஸ்வரூப ஷிரடி சாய்பாபா ஆலயத்துல பாபாவுடைய மூர்த்தி தான் நம்ம பார்க்கிறோம். ரொம்ப ஒரு அற்புதமா பாபா விஸ்வரூபமா இந்த இடத்துல இருக்காரு. இங்கு வர பக்தர்களை பாபா விஸ்வரூபமா இருந்து பக்தருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தையும் அருளையும் பாபா தரார். சாய்ராம், சென்னைக்கு ரொம்ப அருகாமையில தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. சென்னையில எங்க பாத்தீங்கன்னா வலசரவாக்கத்துல தான் இந்த ஆலயமும் அமைஞ்சிருக்கு. சாய்ராம், பாபாவுடைய இந்த தோற்றத்தை பாபா விஸ்வரூபமா இருந்து இங்கு நாடி வர ஒவ்வொரு பக்தருடைய வாழ்க்கையில ஏற்படுற கஷ்டங்களை பாபா நிவர்த்தி பண்றாரு. பாபாவுடைய திருவடியை வணங்கி நம்ம உறுதியான நம்பிக்கை அவர் மேல வச்சோன்னா கண்டிப்பா நம்மளுக்கு உண்டு அந்த பிரார்த்தனை உரிய நேரத்துல நம்ம சத்குருவால அது நிறைவேற்றப்படும். சாய்ராம், ஒவ்வொரு பாபாவுடைய ஆலயத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க. சில கோயில்ல ஆனந்த சாய்பாபா வச்சிருப்பாங்க, சில கோயில்ல வைத்தியநாத சாய்பாபா வச்சிருப்பாங்க. இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா ஸ்ரீ விஸ்வரூப ஷிரடி சாய்பாபான்னு வச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு அற்புதமா இருக்கு. விஸ்வரூபம், பாபா நினைத்தால் எந்த ரூபத்தை எடுக்க முடியும் அப்படி என்ற ஒரு அற்புதமான ஒரு பேரு தான் விஸ்வரூபம்னு வச்சிருக்காங்க. சாய்ராம், ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஆலயமா இருந்தது. இந்த ஆலயம் பாத்தீங்கன்னா சென்னையில அருகாமையில இருக்கிற வலசரவாக்கத்துல தான் அமைஞ்சுள்ளது. இந்த ஆலயத்துடைய சிறப்பு அம்சத்தை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ஆலயத்துல இன்னும் ஒரு அற்புதமான பாபாவுடைய நீலைகள், பாபா ஷிரடியில எப்படி என்னென்ன அவர் அந்த வாழ்க்கையை மேற்கொண்டாரு, என்னென்ன பக்தர்களுக்கு நன்மை வலிச்சாரு அப்படின்னு ஸ்டோரியோடைய புகைப்படம் எல்லாமே இந்த ஆலயத்துல இருக்கு. நம்ம 1 by 1 இந்த ஆலயத்துக்குள்ள போயிட்டு நம்ம எல்லாத்தையும் பார்க்க போறோம். சாய்ராம், பாபாவுடைய சன்னிதானம் அப்படின்னு சொன்னாலே ஒவ்வொரு பக்தர்களுக்குமே ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மனநிறைவு கொடுக்கிற ஒரு ஆலயம் தான் சாய்ராம் நம்ம பாபாவுடைய ஆலயம். அப்படி ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கும் பொழுது இங்க வலசரவாக்கத்துல சென்னையில் அமைஞ்சுள்ள ஆலயம் தான் ஸ்ரீ விஸ்வரூப ஷிரடி சாய்பாபாவுடைய ஆலயம். இந்த ஆலயம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஆலயமா இருந்தது. நல்ல ஒரு வைப்ரேஷன், அதே போல ரொம்ப ஒரு அமைதியான இடத்துல பாபாவுடைய இந்த புனிதமான மாலையை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த ஆலயத்தோட அடுத்த சிறப்புகள் நம்ம பார்ப்போம். இப்ப பாருங்க, இந்த இடத்துல பாபா சாந்த் பாய் கூட இருக்காரு தூப்கேடால. அடுத்தது பாயஜி பாய் அம்மா பாபாவுக்கு காடுதோறும் சென்று உணவுகளை கொடுக்கறாங்க. அடுத்த ஸ்டோரி பாருங்க,
பாபா வந்து கீழே வந்து ஸ்ரீலாக்கல்ல அமர்ந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்க ஒரு காட்சியை நம்ம பார்க்க முடியுது. இந்த இடத்துல பாபா நோய் தீர்க்கும் வைத்தியரா பாபா வந்து ஷிரடியில இருக்க பக்தர்களுக்கு வந்து நோயை தீர்க்கிறாரு. பாபா வந்து கொண்டோபாவுக்கு வராரு. மகசலபதி யா சாயே சாயே நீ வர வேண்டும் சொல்லி அன்போடு அழைக்கிறாரு. சைரம் அடுத்த படத்துல பாபா வீடுதோறும் சென்று உணவை யாசகமா பிச்சை கேட்கிறாரு. இந்த இடத்துல பாபா வந்து நடனம் ஆடிட்டு இருக்காரு. இந்த நடனம் ஆட வந்து தகியா என்ற இடம் ஷிரடியில இருக்கும். அதே போல பாபா இந்த லெண்டி தோட்டத்துக்கு தண்ணீர் விட்டுட்டு இருக்காரு. பாபா தோரகமாயில அமர்ந்து தன்னுடைய பக்தர்களை பார்த்துட்டு இருக்காரு. அற்புதமான ஒரு தருணமா இருந்தது. அதே போல பாபா தோரகமாயில வந்து பெரிய ஹண்டில உணவு சமைக்கிறாரு. இந்த இடத்துல பாபாவுடைய ஒரு தோரகமாய் படம், பெரிய படம். இந்த படம் வந்து ஒரு பேசும் படம். ஏன்னா ஷிரடியில பாபாவுடைய துணிக்கு ஆப்போசிட்ல இந்த படத்தை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. சைரம் இந்த படத்தோட தோற்றத்தை பார்த்தீங்கன்னா நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா இன்னும் உயிரோட இருக்காரு என்ற அர்த்தத்தை குறிக்குது சைரம். அதன் அடிப்படையில தான் ஷிரடியில தோரகமாயில ஷாம்ராவ் ஜெயகர் வரைஞ்ச இந்த புனிதமான புகைப்படம் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. சைரம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாபா நோய் தீர்க்கும் சஞ்சீவி உதய கொடுக்குறாரு. அற்புதமான ஒரு காட்சியா இருக்கு. எண்ணற்ற பிள்ளைகளோட பாபா வந்து விளையாடிட்டு இருக்காரு. சைரம் அடுத்த படத்துல பாபாவுக்கு முன்னாடி பல பக்தர்கள் வந்து நடனமாடி மேளத்தாள வாசிக்கிறாங்க. இங்க பாபா சில விஷயங்களுக்கு தீர்ப்பு சொல்றாரு. அதே போல பாபாவுடைய கடைசி தருணத்துல பாபாவுடைய தருணம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமான ஷிரடி சாய்பாபா, அல்லாஹ் மாலிக்.